அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஹிந்தி ராஷ்டிர பாஷா எக்ஸாம் போர்ஷன் ரிவிஷன் பண்ணலாம். இப்போ நாம பார்க்க போகிறது பேப்பர் 1 லெசன் 3. இதோட சம்மரி பார்க்குறோம். தக்ஷின் ஆப்பிரிக்காமே காந்திஜி. தக்ஷின் ஆப்பிரிக்காவில் தென் ஆப்பிரிக்காவில் गांधी 1893 में दक्षिण अफ्रीका के शेख अब्दुल्ला ने मुकदमा लड़ने के लिए गांधी जी को वहां बुलाया. ஆயிரத்தி 1893 தட்சிண ஆப்பிரிக்காவில் இருந்த ஷேக் அப்துல்லா ஒரு வழக்கிற்காக காந்திஜியை அங்கே அழைத்தார். ஜஹாஜ் சே காந்திஜி தர்பன் பகுஞ்சே. கப்பல் மூலமாக காந்திஜி தர்பன் நகரை அடைந்தார். गांधी जी ने पहली श्रेणी का टिकट लेकर प्रिटोरिया की ट्रेन पकड़ी. गांधी जी முதல் வகுப்பு டிக்கெட் எடுத்து பிரிட்டோரியாவிற்கு ट्रेनें பிடித்தார். बीच में उन्हें तीसरी श्रेणी के डिब्बे में जाने के लिए कहा गया. இடையில் அவரை, அதாவது காந்திஜி அவர்களை மூன்றாம் வகுப்பு டப்பாவில், அதாவது கோச்சில் போவதற்கு சொல்லப்பட்டது. நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்காதீங்க, 3ஆம் வகுப்பு பெட்டிக்கு போங்க அப்படின்னு அவருக்கு சொல்லப்பட்டது. इनकार करने पर जबरदस्ती से उन्हें पीटरमारिट्सबर्ग स्टेशन पर उतारा गया. इनकार करने पर காந்திஜி முதல் வகுப்பிலிருந்து 3ஆம் வகுப்பிற்கு செல்ல மறுத்ததன் காரணத்தினால் ஜபர்தஸ்தி கட்டாயப்படுத்தப்பட்டு இங்கே அவரை, அதாவது காந்திஜி அவர்களை பீட்டர்மாரிட்ஸ்பர்க் ஸ்டேஷன்ல உத்தாராதையா இறக்கி விடப்பட்டார். கட்டாயமாக அவர் இறக்கி விடப்பட்டார். கடுகடாத்தி ठंड में गांधी स्टेशन के वेटिंग रूम में पहुंचे. கடுமையான குளிரில் காந்திஜி அந்த ஸ்டேஷனினுடைய வெயிட்டிங் ரூம் போய் அடைந்தார். उन्होंने निश्चय किया कि भारतीयों पर हो रहे इस अन्याय के खिलाफ संघर्ष करना चाहिए. उन्होंने निश्चय किया, அவர் தீர்மானம் செய்து கொண்டார். காந்திஜி அவர்கள் தீர்மானம் செய்து கொண்டார். என்னன்னா, भारतीयों पर हो रहे इस अन्याय के खिलाफ, பாரத மக்களின் மேல் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த அநியாயத்திற்கு எதிராக சங்கர்ஷ் கர்னா சாகியே, கண்டிப்பாக போராட்டம் செய்யணும், இதை ஏற்று போராடணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணார். इसी घटना ने सत्याग्रह का जन्म दिया तथा गांधी जी को महात्मा बनाया. इसी घटना ने, இந்த நிகழ்வுதான் சத்தியாகிரக का जन्म दिया, சத்தியாகிரகம் அப்படிங்கிறதுக்கு உயிர் கொடுத்தது. அதோடு காந்திஜிக்கு மகாத்மா பனாயா, காந்திஜியை மகாத்மாவாக மாற்றியது. गांधी ने अंग्रेजी साम्राज्य में अपने देशवासियों के सम्मान के लिए सन 1893 से 1914 तक लड़ते रहे. गांधी जी अंग्रेजी साम्राज्य में, आंग्ल आட்சியில், சாம்ராஜ்யத்தில் अपने देशवासियों के सम्मान के लिए, தன்னுடைய பாரத மக்களினுடைய மதிப்பிற்காக உரிமைக்காக 1893 1914 வரை சண்டையிட்டுக் கொண்டே இருந்தார், போராடிக் கொண்டே இருந்தார்.
सन 1915 को वे भारत लौटे. 1915 பாரதத்திற்கு திரும்பினார். இத்தனை வருடங்கள் சவுத் ஆப்பிரிக்காவிலே இருந்து தன்னுடைய மக்களுக்காக போராடிக்கிட்டே இருந்திருக்கிறார். दक्षिण अफ्रीका में गांधी जी के इन अनुभवों ने सत्याग्रह जैसे आंदोलनों से भारत की आजादी की नींव डाली. दक्षिण भारत में दक्षिण अफ्रीकाவில் சவுத் ஆப்பிரிக்கால காந்திஜிக்கு இந்த அனுபவம் காந்திஜிக்கு கிடைத்த இந்த அனுபவங்கள் சத்தியாகிரக ஜெய்சே ஆந்தோலனம் சத்தியாகிரகம் போன்ற அது மாதிரியான கிளர்ச்சிகள் மூலமாக பாரதிக்கு ஆசாதிக்கு பாரதத்தின் விடுதலைக்கு நீண்டாளி அடிப்படையாக ஆதாரமாக இருந்தது. சவுத் ஆப்பிரிக்காவில் காந்திஜிக்கு கிடைத்த அனுபவங்கள் சத்தியாகிரகம் போன்ற கிளர்ச்சிகளுக்கு பாரதத்தினுடைய விடுதலைக்கு அடிப்படையாக இருந்தன. இந்த லெசனை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. धन्यवाद.